கன்னிராசி மற்றும் கன்னி லக்ன அன்பர்களுக்கு உங்கள் கல்பனா ஸ்ரீகாந்த் வணக்கங்களுடன். ஆகஸ்ட் 26 வர இருக்கக்கூடிய செவ்வாய் பெயர்ச்சியை பற்றி தான் இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு. இதில் நிறைய விஷயங்கள் கன்னி ராசி கன்னி லக்னத்துக்கு தான் வித்தியாசமாக இருக்க போகுது. எப்பயுமே நல்லா இருக்குது அப்படின்றது ஒரு ரகம், நல்லா இல்லை அப்படின்றது இன்னொரு ரகம். ரெண்டுமே எக்ஸ்ட்ரீம் எண்டில் இருந்துட்டால் தென் பிரச்சனையே இல்லை. ஆனால் இது வேறு மாதிரி இருக்க போகுது. சரி நம்ம ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், ஆல்ன்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. சரி, இனி நம்ம டீட்டெயிலாக போகலாம். உங்களுக்கு ஒவ்வொரு விஷயமா நான் இதை கிளியராக சொல்லிட்டு வர போகிறேன். ரொம்ப முக்கியமாக நீங்கள் பார்க்கணும். அதே மாதிரி நீங்கள் இப்போ நடந்துட்டுருக்கூடிய திசா புத்தி ரொம்ப ரொம்ப முக்கியம். அது உங்களுக்கு எப்படி இருக்குது, ஃபேவரபிளாக அல்லது எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டமான்றது நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கெரியர், அதாவது பிஸ்னஸ், ஜாப், ஃபினான்ஸ் எல்லாமே கெரியருக்குள்ளே வந்துடும். இதில் எப்படி இருக்கும் அப்படின்னா பயங்கர சூப்பராக போயிட்டுருக்கோங்க. ஆனால் அங்கே தாங்க பிரச்சனை. என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்ன பண்ணுவீங்கன்னா, ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போர்டு போடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணுவீங்க. நல்லா ஓடிட்டுருக்கோம். ஸோ இப்போ நல்லா ஓடுறதுனால ஃபார் எக்ஸாம்பிள் அது எக்ஸ்ட்ரீமாக மேபி ஒரு பேச்சுக்கு நான் சொல்கிறேனே, ஒரு 1 lakh ஒரு போர்டு, ஆனால் அது வேர்த்தியான போர்டு, அது மேம்பாலத்தில் ஏறுற எல்லாருமே பார்க்கலாம் அப்படின்ற அளவுக்கு ஒரு போர்டு. அது ரொம்ப நாளாக ஒருத்தர் போட்டுகிட்டே இருப்பார். பட் இப்போ ஒரு சேஞ்ச் வர்றதுனால உங்களுக்கு அது கண்ணில் பட்டுடும். கண்ணில் படும்போது ஓகே அப்படின்னு சொல்லி போடலான்னு சொல்லும்போது சூப்பராக சந்தோஷமாக நீங்கள் போடுவீங்க. உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் இன்னும் பன்மடங்காக அது பெருகும் அப்படின்னு. ஆனால் ஒரு கான்ட்ராக்ட்னு எடுக்கும்போது அது 12 months கான்ட்ராக்டாக நீங்கள் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும். அல்லது ஒரு 6 monthsஆகவே நீங்கள் வச்சுக்கோங்களேன். நீங்கள் ஓகேன்னு சைன் பண்ணிடுவீங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா போயிட்டு இருக்கக்கூடிய பிஸ்னஸ் தான். ஸோ அது நீங்கள் தேவையில்லாமல் கடன் வாங்கியெல்லாம் பண்ணலை. ஆனால் அப்படி பண்ணும்போது நீங்கள் கூட்டி கழித்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அட்டர் வேஸ்டாகவும் நீங்கள் சம்பாதிக்கிறதுக்கு மேலேயே அந்த போர்டுக்கு நீங்கள் செலவு பண்ணுற மாதிரி போயிடும். அப்போ இது ஏண்டா பண்ணோம் அப்படின்ற மாதிரி கான்செப்ட் இங்கே ஏற்படும். ஒரு பக்கம் அந்த பிராண்டிங் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம், நமக்கு அப்புறம் அதை ஹெல்ப் பண்ணணும்னு. ஆனால் அது ஹெல்ப் பண்ணுமா, அதனால யாராவது ஒருத்தர் வந்தாரா, இல்லை நம்மளது ஓடிட்டே இருக்கிறனால தான் ஜஸ்ட் ஓடிட்டு இருக்கா அப்படின்றதெல்லாம் இங்கே நீங்கள் அனலைஸ் பண்ணாமல் நீங்கள் உள்ளுக்குள்ளே போய் மாட்டிக்கிட்டீங்கன்னா தான் நீங்கள் சம்பாதிக்கிறது எல்லாமே பன்மடங்கு உங்களுக்கு லாஸ் ஆகிடும். ஸோ இங்கே தொழில் சம்பந்தமாக நீங்கள் எந்த ஒரு முடிவெடுத்தாலும் ஓகே, இந்த போர்டு கிடைச்சிருக்கு, உங்களால் ஹோல்ட் பண்ண முடியுமா ஒரு 45 days, தென் நான் யோசிச்சு சொல்கிறேன்ப்பா அப்படின்றதோ, அல்லது உங்களால் கண்டிப்பாக முடியும் அப்படின்னா ஒரு 3 months நான் பார்த்துட்டு அப்புறம் டிசைட் பண்ணுறேன். நீங்கள் 1 lakh சொல்கிறீங்களே, ஈவன் ஐ பிளே 10,000 more அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக இருக்கும்போது மட்டும்தான் நீங்கள் இதுக்குள்ளே ஜெயிக்க முடியும். இல்லாட்டி அட்வர்டைஸ்மெண்ட் காஸ்ட் எங்கேயோ போயிட்டுருக்கோம், ஆனால் இதுக்குள்ளே ரொம்ப ரொம்ப டவுனாக போயிட்டுருக்கும். இந்த மாதிரி தான் ஆகும். அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஜாபில் இருக்கீங்க. அந்த ஜாபுக்கு யூ ஆர் ப்ரமோட்டட், சூப்பர் கிளாப் அப்படின்னு எல்லாரும் முன்னாடி கிளாப் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரும். அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டரில் பார்த்தீங்கன்னா பிடிக்காத இடம், அந்த அப்பாயின்மெண்ட்டுக்கு உங்களுக்கு அப்லிஃப்ட்மெண்ட் கொடுத்து உங்களுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபரும் கொடுத்து, ஆனால் அந்த டிரான்ஸ்ஃபரில் நீங்கள் என்ன எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்களோ அது பத்தவே பத்தாதுன்ற அளவுக்கு இங்கே ஏண்டா இந்த ஜாபை கொடுத்தாங்க, ஏண்டா இந்த ப்ரமோஷன் வந்துச்சு, இது வர்றதுனால எவ்வளவு பிரச்சனை அப்படின்ற மாதிரி ஓடும். ஸோ இங்கே என்ன பண்ணும், ஓகே சார், ரியலி ஐம் ஹாப்பி அபவுட் இட், பட் அதில் தெளிவாக உள்ள எல்லாமே படிச்சுட்டு நான் அக்செப்ட் பண்ணுறேன் சார் அப்படின்னு நான் இங்கே சொன்னது. உங்களை கூப்பிட்டு வச்சு உங்களுக்கு இது ப்ரமோஷன் கொடுக்கணும்னு சொல்கிறாங்கன்னு நான் சொல்லலை. இங்கே தான் நீங்கள் வேலையில் இருக்கிறவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். என்ன பண்ணிடுவாங்கன்னு உங்களை முன்னாடியே அப்ளாஸ் பண்ணிடுவாங்க. அப்ளாஸ் பண்ணும்போது நீங்கள் அக்செப்டே பண்ணுற மாதிரி அதுக்குள்ளே திணிக்கப்பட்டுடுவீங்க. ஸோ இதில் தான் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். அப்போ தெரிஞ்சுக்கோங்க எவ்வளோ முக்கியம் இந்த பதிவுன்னு. அதே மாதிரி திருமணம்ன்ற விஷயத்துலையும் நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அதாவது உங்களுக்கு கிடைக்குமா இப்படிப்பட்ட இடம் அப்படின்ற அளவுக்கு வசதி வாய்ப்பு எல்லாம் சேர்ந்து வச்சு உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் நீங்கள் தீர விசாரிக்கலை அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளவு இருக்கோ அதை விட 3 மடங்கு கடன் இருக்கலாம், அல்லது பாகப்பிரிவினை பண்ணாமல் இவங்களுடைய ரோல் சின்னதாக இருக்கலாம். ஸோ இங்கே நீங்கள் என்ன பண்ணணும்,
பண்ணணும். நீங்க ராசி அதிபதி யாரு? புதன். ஸோ அந்த இடத்துல அவசரப்படாம அந்த புதனை வச்சு ரியலா என்ன ஏது எப்படி கேட்கலாம், கேட்டா தப்பாயிடுமோ, நம்மள வேண்டான்னு நினைச்சிடுவாங்களோ அப்படின்ற தாட் ப்ராசஸ் எல்லாம் இருக்கக்கூடாது. உங்களுடைய எண்ண அலைகள் வேறையா இருக்கும், ஆப்போசிட்டா இருக்கக்கூடிய எண்ண அலைகள் தப்பு கிடையாது. ஆனா உங்களுக்கு ஆஃபர் பண்றது அது கரெக்டா இருக்காது. இப்ப நான் சொல்லிட்டு வந்த 3 விஷயத்த நீங்க அனலைஸ் பண்ணி பாருங்களேன். அந்த போர்டு கிடைச்சு அவன் உங்களை கான்டாக்ட் பண்ணது அவனுடைய தப்பா? அவனுக்கு தெரியுமா நீங்க 1 lakh இந்த போர்டுக்கு அஃபோர்டபுள் ஆர் வாட்னு? இட் இஸ் யோர் சாய்ஸ் தானே. அதே மாதிரி அந்த ஜாப் ஆஃபர் பண்ணவங்க அவங்க அப்ளாஸ் பண்ணட்டும், என்ன வேணாலும் பண்ணட்டும். பட் அந்த இடத்துல உங்களுக்கு முடியுமான்றது அவங்களுக்கு எப்படி தெரியும்? அது அஃபோர்டபுள் காஸ்ட்ல இருக்கான்றது எப்படி தெரியும்? ஸோ அங்கே அனலைசேஷன்றது உங்க தப்பு. அதே மாதிரி மேரேஜ் அப்படின்னு சொல்லும்போது நீங்க ஒரு பெரிய இடத்த ஆசைப்பட்டீங்கன்றது தப்பே கிடையாது. அவங்களுக்கு என்ன, உங்களை அக்செப்ட் பண்ணது நிஜமாவே பெரிய பிளஸ் தான், இல்லைன்றதெல்லாம் கிடையாது. அவங்கள பொறுத்தளவு அவங்க நிறைய தியாகம் பண்ணியிருக்காங்க. அவங்கள பொறுத்தளவு அந்த போர்டுக்காரன் பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனிஸ் கேட்டிருப்பாங்க, பட் உங்களுக்கு கொடுத்துருப்பான். ஸோ இது அவங்களுடைய மிஸ்டேக் கிடையாது. நீங்க அதுக்கு ஃபிட்டா, இங்க தான் வேர்டு. அதுக்கு நீங்க ஃபிட்டா அப்படின்றது பார்த்துக்கணும். கன்னி ராசி கன்னி லக்ன அன்பர்கள் அப்படி இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்கா அது பிரச்சனை ஆயிடும். எஜுகேஷன் பாயிண்ட் வரும்போது பார்த்தீங்கன்னா நிறைய சீட்டு வாங்க முடியாம கடன் வாங்கி நிறைய விஷயங்கள் நீங்க பண்ணியிருப்பீங்க. பட் ஆனால் அதுல டிராவல் பண்ண முடியாம நிறைய பிரச்சனைக்குள்ள மாட்டிடுவீங்க. மேபி சொல்லுவாங்க, ஓகேங்க நீங்க நல்ல ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு நீங்க 10 lakhsங்க, ஆனால் இதுக்கு 3 lakhs நீங்க கட்டினா போதும், ஓகேன்னு சந்தோஷமா போய் சேர்ந்துடக்கூடாது. அங்க கேட்கணும், இங்க ப்ராஜெக்ட்டுக்கு வேற ஏதாவதா, இல்ல டூர் போகணுமா, வேற என்ன எக்ஸ்பெண்டிச்சர் இருக்கு, உங்களால முடியுமா அப்படின்றதெல்லாம் தீர நீங்க யோசிக்காம எனக்கு 3 லட்ச ரூபா கொடுத்தான்னு சொல்லி 10 லட்ச ரூபா கிடைச்சிருக்கு அப்படின்றது தப்பு. ஏன்னா உங்க போன உடனே எல்லாம் நீங்க உங்களுக்கு உள்ள எல்லாம் சேர்த்துனதுக்கு அப்புறம் ஒரு லிஸ்ட் கொடுப்பாங்க. அதில் மேபி இந்த கான்ஃபிகரேஷனோட ஒரு லேப்டாப் வாங்கணும், இது கொடுக்கணும், அதெல்லாம் உங்களால் முடியாத போது ஏண்டா எடுத்தோன்னு தோணுது இல்லைங்களா? ஸோ அந்த ஏண்டா எடுத்தோம் அப்படின்ற வார்த்தை தான் இப்போ கன்னிராசி கன்னி லக்ன அன்பர்கள் இந்த 45 நாளில் மாட்டிக்க போறீங்க. ஸோ அந்த பாயிண்ட்ல தீர ஆலோசிச்சு பிறகு நீங்க ப்ரொசீட் பண்ணணும். அது மட்டும் இல்லாம இப்ப எந்த ஒரு பாயிண்டாக இருந்தாலுமே நிதானம் இல்லைன்னா பிரச்சனை ஆயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் ஒன்று சொல்றேன், ஒரு வண்டி ஒரு பைக் வாங்கணும்னு நீங்க ஆசைப்பட்டிருப்பீங்க. அந்த பைக் போய் பார்க்கும்போது நீங்க நினைச்சிருப்பீங்க ஒரு 3 மாசம் கழிச்சு வாங்கலாம் அப்படின்னு சொல்லி உங்க பேரண்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஆனா நீங்க அந்த ஷோரூம் போகும்போது சொல்லுவோம், தம்பி ஒரே ஒரு வண்டி தான் வந்திருக்குப்பா, ஒரு இஎம்ஐல வாங்குறேன்னு சொன்னாரு, ஆனா அவர் வாங்கலப்பா, இது டக்குன்னு போயிடும், உனக்காகவே நிக்குதுப்பா இந்த வண்டி, நீ வாங்கிக்கிறியா அப்படின்னு ஃபோன் பண்ணி, அம்மா உடனே ஓகேன்னா தான் இந்த வண்டி கிடைக்குமா, இல்லாட்டி கிடைக்காதுமா, இது இப்படிமா அப்படிமான்னு சொல்லி உங்களை வாங்க வச்சிடும். அதுல சொல்லுவாங்க, நீங்க பார்த்தது 1 லட்ச ரூபா வண்டி, ஆனா இது 1.5 லட்ச ரூபா வண்டிப்பா, ஆனா கிடைக்கவே கிடைக்காதுப்பா, இதுக்கு நீங்க வெயிட். ஸோ இட்ஸ் ஆல் தி ரைட் வெர்ஷன். இங்க நான் பில்டப்ஸ் சொல்லவே இல்லை கன்னிராசி கன்னி லக்ன அன்பர்களே, த ரைட் வெர்ஷன். பட் அந்த ரைட் வெர்ஷன் உங்களுக்கு நெசசிட்டியான்னு பார்க்கணும். இப்ப கடைசியில உங்களுக்கு வேண்டியது இந்த வண்டி தான், அதுல அந்த வண்டி எடுக்கும்போது இஎம்ஐ யாருக்கு அதிகம் யோசிச்சிங்களா? ஸோ இப்படித்தான் நீங்க மாட்டிகிட்டே இருப்பீங்க. ஸோ ஒவ்வொரு விஷயமும் நான் சொல்கிறேன் இங்கே விரயமாயிட்டு இருக்கும். அதே மாதிரி இப்போ கூடாத நட்புகள் உள்ள வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் நீங்கள் ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படின்னு மூவ் ஆகிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அரசியல் சம்மந்தமாக இருக்கிறவங்கள சந்திப்பீங்க. அவங்களுக்கு நீங்கள் ஏதோ நீங்கள் அவங்களுடைய பவர் தெரியாமல் கூட ஒரு ஹெல்ப் பண்ணியிருப்பீங்க. அப்புறம் தம்பி என்ன தம்பி இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க. இதாங்க நான் அலைஞ்சிட்டே இருக்கேன், அட அவ்வளோதானப்பா நான் பண்ணி கொடுக்குறேன்ப்பா அப்படின்னு சொல்லி ஓகே ஓகே சார்னா அப்புறம் நாளைக்கு போய் நீங்க கொடுத்து பண்ணிடுவீங்க. அவர் சொல்றாரு, ஓகேப்பா நீ இந்த டேபிள்ல இந்த அமௌண்ட்டை வச்சுட்டு போயிடுன்னு, அடேங்கப்பா அப்படின்னு உட்காந்து போயிடுவீங்க. ஸோ இப்போ இங்கே என்ன வேணும் நீங்கள் கேட்கணும், இதில் ஏதாவது செலவு இருக்கா, என்னால இதுக்கு ஒரு 5000 தான் செலவு பண்ண முடியும், இல்லாட்டி நானே பார்த்துக்கிறேன் சார், ரொம்ப சந்தோஷம் உங்களுடைய உறவு எனக்கு கிடைச்சதுக்குன்னு சொல்லிட்டு போடுமே ஒழிய அதை பற்றி தீர யோசிக்காம அவர் 5 லட்சம் ரூபா வாங்குற இடத்துல உங்களுக்கு 50,000 ரூபா கேட்டிருப்பார். நல்லா இங்க புரிஞ்சுக்கோங்க கன்னிராசி கன்னி லக்ன அன்பர்களே, அவங்களுடைய கெப்பாசிட்டி தெரியாம நீங்க போய் மாட்டிக்கிறதா இங்க ப்ராப்ளம். ஸோ இந்த மாதிரி நான் நிறைய சொல்லிட்டு போகலாம். அப்போ இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும், எதிரிகள் ஆயிடுவாங்க இல்லையா? என்னப்பா 5,000 50,000 ரூபா கூட கொடுக்க மாட்டியா, அடப்பாப்பா நீ அப்படின்னு. அப்புறம் எதுக்கு இந்த உறவு? கடைசியில் அந்த காலேஜுக்குள்ளே போய் உங்களால் லேப்டாப் வாங்க முடியல, அதோட ஜாயின் பண்ண முடியல அப்படின்னு வந்தீங்கன்னா அங்கே என்ன ஆகும், உங்களுடைய கில்ட்டும் கொல்லும், ஆட்டோமேட்டிக்காக நிறைய பேருக்கு எதிரி ஆயிடுவீங்க, வெறுப்புன்றது வந்துடும், நட்பு வட்டாரம் சொந்தம் இவங்களோட எல்லாம் ஏண்டா அப்படின்ற மாதிரி ஒரு கூனி குறுகக்கூடிய ஒரு நிலை வந்துடும். தயவு செஞ்சு கன்னிராசி கன்னி லக்ன நண்பர்கள்
கடன்ற ஒரு வார்த்தையை தயவு செஞ்சு இந்த 45 நாட்கள் வாங்கிடாதீங்க. எந்த சொத்து வாங்கினாலும் அதில் வில்லங்கம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இப்போ நிறைய 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 இருக்கு. ஸோ நீங்கள் எல்லாமே அலசி ஆராய்ந்து நீங்கள் பார்க்கணும். இதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் நான் சொல்லிட்டு இருக்கிற மாதிரி இப்போ நடக்கக்கூடிய திசா புத்தி என்னன்றது நீங்கள் பாருங்க. உங்களுடைய ஜாதகத்தில் ஃபேவரபிள் பிளானட்னுடைய பொசிஷன்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்போ செவ்வாய் இருக்கிறது உங்களுக்கு மிதுனத்தில், உங்க ஜாதகத்துல அந்த இடத்துல இருக்கக்கூடிய பொசிஷன்ஸ் என்னன்றது நீங்க ரெண்டையும் மேட்ச் பண்ணி எந்த அளவுக்கு மாட்டிக்க போறீங்கன்னு தெரிஞ்சு அந்த அளவுக்கு மாட்டாம இருக்கிறதுக்கு உண்டான வழிகள் என்னன்றது நீங்க பார்க்கணும். ஸோ இதுக்கு நீங்க வேண்டியது அலர்ட் இருக்கணும்னா என்ன பண்ணணும்? ஹெல்த்தியா இருக்கணும். ஹெல்த் சம்பந்தமாகவும் நிறைய மாட்டுதல்கள் பார்த்துருக்கோம் சார். இந்த மாதிரி காலகட்டத்தில் நம்ம சொல்றோம் இல்லையா, ஒண்ணுமே இல்லப்பா, இது இப்படி சரி பண்ணிருக்கலாம், திடீர்னு போனோம்னா பயம்படுத்தினாங்க, உடனே சர்ஜரி பண்ணணும்னு சொன்னாங்க, இமீடியட் இதாயிடும் அதாயிடும் சொன்னாங்க, நான் டக்குன்னு சர்ஜரிக்கு போயிட்டேன், என்னால் முடியவே இல்லை, ஆனால் இன்சூரன்ஸும் கிடைக்கவே இல்லை அப்படின்றதெல்லாம் இந்த காலகட்டத்தில் சிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. ஸோ இங்க இந்த 45 days ரொம்ப ரொம்ப நீங்க காஷனா இருக்கணும். துர்கை அம்மனுடைய வழிபாடு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். துர்கா சுத்தம்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு. அந்த ஸ்லோகம் தெரியும்னா கத்துட்டு சொல்லுங்க, இல்லாட்டி கவலையே பட வேண்டாம். செவிச்செல்வம் சிறந்த செல்வமும் தான். ஸோ நீங்க அது யூடியூப்ல டவுன்லோட் பண்ணிட்டு கூட அதை நீங்க காலையில எழுந்திருச்சோன்னு நீங்க கேளுங்க. எந்த குழப்பத்திலையும் சிக்கிடாதீங்க. குழப்பத்திலிருந்து சிக்காம இருக்கணும் அப்படின்னா விநாயகர்னுடைய வழிபாடு. ஸோ விநாயகர் கோயிலுக்கு போங்க, ஒரு பிட்டு அருகம்புல் டெய்லி வாங்கி உங்க பாக்கெட்குள்ள நீங்க வச்சுட்டு போங்க. நீங்க அருகம்புல் உங்களுக்கு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் பவர் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அது ப்ரொடெக்ஷன். ஸோ ப்ரொடெக்ஷனுக்கு உண்டான அனைத்து விஷயங்களும் நீங்கள் பண்ணிட்டு ட்ராவல் பண்ணிங்கன்னா இந்த 45 days ஈஸியாக கடந்து வந்துடலாம். ஏன்னா அடுத்த 45 days அமோகமாக இருக்க போகுது கன்னிராசி கன்னி லக்ன அன்பர்களுக்கு. ஸோ வெயிட் ஃபார் நெக்ஸ்ட் 45 days. ஓகே, விஷ் யூ குட் லக். ப்ளீஸ் பி அலர்ட். வணக்கம், நன்றி.